வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத அப்போ பார்க்கலாம். முதல் செய்தி, நேபாளத்தில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 170 பேர் நம்ம இந்தியர்களே இறந்திருக்கிறார்கள், மிஸ்ஸிங், காணாமல் போயிட்டாங்க. 1500 பேருக்கு மேலே செத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேஷன். நேபாளத்தில் டூரிஸ்டே பல கண்ட்ரியிலேருந்து போயிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மானசரோவர் அப்படிங்கக்கூடிய இது அங்கே தான் இருக்குது, சிவன் கோயில். அதுக்கு உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருவாங்க. அதனால போய் அங்கே நம்ம இந்தியர்களே 177 பேர் மாட்டியிருக்காங்க. அவர்களை பற்றி தகவல் தெரியவில்லை. ஒரு சிலர் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். எப்படி வெள்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழையே பெய்யாமல் வெள்ளம் வந்துச்சு. மழையே பெய்யாமல் எப்படி வெள்ளம் வந்தது? இல்லை சுனாமி மாதிரியா கடலில் இது வந்ததானா? அதுவும் இல்லை. அதாவது இமயமலையில் பார்த்திங்கன்னா வெறும் பாறைகள் இருக்கும், ஐஸ் பாறைகள். இந்த ஐஸ் பாறைகள்லாம் அப்படியே இருக்கும், ஐஸாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே குளிர் டிகிரி, வெப்பம் மைனஸில் இருக்கும். அதனால் அந்த பாறையெல்லாம் ஐஸாகவே இருக்கும். என்றைக்கு அது ப்ளஸ் ஆச்சோ அதுவெல்லாம் உருகிடும். உங்கள் என்ன பண்ணாங்க தப்புன்னா, காடுகளை சுற்றி இருக்கக்கூடிய காடுகளெல்லாம் வெட்டினாங்க. காடுகளை வெட்ட வெட்ட உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சுற்றுப்புற சூழ்நிலையில் வெப்பம் அதிகமானது. வெப்பம் அதிகமானவுடன் இமயமலையில் இருந்த பனி பாறைகளெல்லாம் உருக ஆரம்பிச்சு. அப்படி உருகி விழுந்த ஒரு பாறையின், ஒரு சில பாறைகளின் இதுதான் தண்ணீராக மாறி கிட்டத்தட்ட பெரிய வெள்ளம் ஏற்பட்டு பல உயிர்களை நமக்கு பலி கொண்டிருக்கு. அதனால் இப்போ முதல்ல என்ன நினச்சாங்க, அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டு அதனால தான் இந்த பனிப்பாறையெல்லாம் உடைஞ்சது அப்படின்னு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணி, இல்லை நிலநடுக்கம் ஏற்படலை, அது வேறு ஒரு காரணம், பனி உருகி இருக்குது, வெப்பம் அதிகமாகிடுச்சு, அதுக்கு காரணம் இந்த இதுதான், காடுகளை அழிக்கக்கூடியது தான். அதனால் இங்கே இமயமலையில் வெப்பம் அதிகமாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் பாறைகள் எல்லாம் உடைந்தால் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் எப்போவுமே இதை கால்குலேட் பண்ணும்போது சனி கிரகத்தால் தான் இது வரும். எப்போவுமே இது வந்ததுன்னா அந்த 26, அந்த 8 சம்மந்தப்பட்ட இதில் தான் வரும். சுனாமியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28, 2004, ஏப்ரல் 28, டிசம்பர் 26, 2004, 26 தான் வரும். ரிச்சர் ஸ்கேலில் நிலநடுக்கம் வந்ததுன்னா 8 வந்தால் தான் அது மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கும். 4, 5 அப்படின்னு வந்தால் சேதம் வராது. அதனால் இதுவும் 26ஆம் தேதி தான் நடந்திருக்கு காலையில். அதனால் அந்த சனிக்கும் நிலநடுக்கம், வெள்ளம், இந்த மாதிரி விபத்துக்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த மாதிரி மனிதர்களின் செயலால் தான் இந்த மாதிரி இமயமலையை இந்த அளவுக்கு பனி பாறைகள் உருகி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேலாவது காடுகளை அழிக்கும் திட்டத்தை அந்தந்த நாடுகள் கைவிடணும். காடுகளில் இருக்கும் மரங்களால் தான் உஷ்ணம் கட்டுப்படுத்தப்பட்டு குளிரான ஒரு நிலைமை அங்கே உருவாகி இருக்கிறது. அந்த இயற்கையை மனிதன் அழித்தால் அது என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நேபாளம் ஒரு உதாரணம். மனிதர்களால் யோசிக்கவே முடியலை. ஆனால் சுற்றுப்புற ஆர்வலர்கள் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த பனிப்பாறைகள்லாம் உருகுனா என்ன ஆகும் தெரியுமான்னு சொன்னாங்க. நேபாளமே அழிந்து போய்விடும் அப்படின்னு. அதனால் இயற்கையை பாதுகாக்க தவறியதால் இப்படி ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் அது வழியாகி இருக்கிறார்கள். சில பேர் அதில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது அஞ்சலியை செலுத்துவோம். இனிமேலாவது இயற்கையை பாதுகாக்க அந்த சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்து சட்டசபையில் சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தலையே சுற்றுதுங்கிறார். என்ன தலையை சுற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக
தாவேக்கா உறுப்பினர்கள்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டால் தலையே சுற்றுதுங்க. அது ஏன் பேசுகிறாங்க தாவேக்கா? எடுத்தோடனே தாவேக்கா தனியாக பேசுகிறாங்களா? நீங்கள் சபாநாயகர் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன திமுகவுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக மாறுறீங்க? எனக்கே புரியுது. திமுககாரன் பேசுகிற பேச்சுக்கு அங்கே அடிப்பாங்க. அதனால தான் அப்படி தான் அடிக்கணும். அப்போ தான் திமுககாரனா சமாளிக்க முடியும். ஜனவரி சபாநாயகர் என்ன ஒரு கதை சொல்கிறாருன்னா, போய் லைப்ரரிக்கு போங்க. எந்த லைப்ரரி? சட்டசபையில் ஒரு லைப்ரரி வச்சுருக்காங்க. அதை போய் பாருங்கள். 1952 சட்டசபையில் பேசினதெல்லாம் புஸ்தகம் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் பார்த்துங்கன்னு சொன்னதோடு நிறுத்தினா பரவாயில்ல. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் பேசின பேச்சை பாருங்கள் அப்படிங்கிற பழைய குறிப்புகள், அதாவது இந்த சட்டமன்ற பேர் அலுவலகத்தின் நூலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 52ஆம் ஆண்டில் இருந்து என்னென்ன மாதிரி விவாதங்கள்லாம் நடந்திருக்குது, அமைச்சர் பெருமை எப்படி பேசியிருக்கிறார்கள், என்ன பதில் வந்திருக்கிறது, கட்சி மாச்சரியங்களை மறந்து யார் என்ன பேசியிருந்தால் எப்பொருள் யார் யார் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பை நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். அதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த பேசுகிற போது ஆளுங்கட்சி எப்படி இருக்க வேண்டும், எதிர்கட்சி எப்படி இருக்க வேண்டும் பற்றி பேசிய குறிப்பு எனக்கு பிடித்திருந்தது. தாவேக்கால் இருக்கிறவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாளர்களெல்லாம் மாறிட்டீங்களான்னு எனக்கு டவுட்டு. அன்னைக்கு என்னடானா விஜய் கலைஞர்னு சொன்னதுக்கு சாரி மன்னிப்பு கேட்குறாரு. இன்றைக்கி சபாநாயகர் அதை முத்தமிழறிஞர் இருக்கிறார். என்னப்பா முத்தமிழறிஞர்? அப்போ சபாநாயகரை நான் பார்த்து கேட்க விரும்புகிறேன். முத்தமிழறிஞர்னால் என்ன தெரியுமா? இசைத்தமிழ், இயற்தமிழ், நாடகத்தமிழ் 3 சேர்ந்தது தான் இது முத்தமிழ். முத்தமிழில் அந்த கருணாநிதி சாதித்தது என்ன? நாடகத்தமிழுக்கு அவர் இது எழுதினது, வசனம் எழுதினது. இவர் கையெழுத்து நல்லா இருக்குங்கிறதுக்காக கூட்டி வேலைக்கு வச்சு கையெழுத்து எழுத சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் எழுதின கவிதைகளை கவிஞர்களை கொண்டாந்து பார்க்க வைங்க. இலக்கணத்தோடு இலக்கணம்னு பாருங்கள். எதுவும் இலக்கணம் இல்லாத கவிதை. அப்படி ஒரு இதை எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு வசனம் எழுதிட்டு இயற்றமிழில் அவர் பெரியாளா? இல்லை இசைத்தமிழில் இவர் சாதித்தது என்ன? இவருக்கு முத்தமிழ் அறிஞருங்கிற பேர் பொருத்தமா? அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் கலைஞர்கிட்ட இருந்தாங்க. சபாநாயகர் ஒருபடி மேலே போய் முத்தமிழ் அறிஞர்னு சட்டசபையில் சொல்கிறாருன்னா அவர் திமுக காரியமே மாறிட்டார். முன்னாடி எம்ஜிஆரால் வளர்த்து விடப்பட்டவர் ஜேசிடி பிரபாகரன். இவரை பார்த்தா எம்ஜிஆர் மகன் மாறிம்பார். அப்படிப்பட்டவர் இப்போ இந்த கருணாநிதி பக்கம் போயிட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ தெரியுது. உங்களுக்கு கதை சொல்கிறேன், ஜேசிடி பிரபாகரன் உங்களுக்கு கதை தெரியாது. பேசுகிறீங்கல்ல சட்டசபையில் 52 கதையிலேருந்து புஸ்தகத்தை படிங்கங்கிறீங்கல்ல. நான் சொல்கிறேன், முதல் தேர்தல் தமிழ்நாட்டில் 1950 இந்தியா முழுவதும் அப்போ தான் நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு 50 கான்ஸ்டியூஷன் வந்ததுனால முதல் தேர்தல். அதுக்கப்புறம் அரசியல் சட்டம் எழுதப்பட்டதுனால 50 52 முதல் தேர்தல் வந்தது. முதல் தேர்தலில் திமுக நிற்கலை. ஏன்னா அப்போ தான் அவங்க 49 கட்சி ஆரம்பித்தாங்க. அதனால் நிற்கலை. அதுக்கப்புறம் முதலில் திமுக நின்றுது 57. 57 தேர்தலில் நின்னாங்க. 15 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க திமுகக்காரங்க. 15 சீட்டு ஜெயிச்சா அதில் முக்கியமான ஆளுங்க பாவு சண்முகம், அவர் அண்ணாதுரை, கருணாநிதி, மொத்தம் 15 பேர். காங்கிரஸ்காரமாக ஒன்றும் தெரியாமல் தான் சட்டசபையை போய் இவங்க கலக்கினாங்க. மோசமாலாம் பேசினாங்க. அதை நீங்கள் பார்க்குறது இல்லையா? அவரை போய் இதை படிக்க சொல்லிங்களேன். நான் அவர் பேசின மோசமான பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வச்சு புரிஞ்சுக்கோங்க. மோசமாகலாம் பேசினாங்க. அடுத்த 62 தேர்தல் வந்தது. நேரு கூப்பிட்டு என்ன சொன்னார் காமராஜர்கிட்ட? இந்த 15 பேர்த்தில் ஒருத்தம் கூட ஜெயிக்கக்கூடாதுன்னு அப்படியே சொன்னார். 15 பேர் சட்டசபைக்கே போகக்கூடாது. ஏன்னா அப்போ எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். அதாவது எதிர்த்து கேள்வி கேட்குறது வேறு, அது மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயம், கொச்சை வார்த்தைகள் பேசுகிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் வேறு. அது இது பண்ணி தோக்கடினார். 15 பேரில் 14 பேர் தோற்று போயிட்டாங்க அடுத்த தேர்தலில். ஆனால் 15 சீட்டில் இருந்த திமுக 50 சீட்டு வந்துச்சு. 50 சீட்டு கருணாநிதியும் ஜெயிச்சார். அந்த 50 பேர்த்தில் ஒருத்தர். அப்போ தான் கருணாநிதி சட்டசபையை எப்படி நடத்தினார், என்னென்ன பேச்சுக்கள் பேசினார். ஜேசிடி பிரபாகரன் அந்த புஸ்தகத்தில் படிக்க.
நாடாவை வெளுத்து பாவாடையை திறந்து மேலே இருந்து கீழே பார்த்தால் தெரியும்னு சொன்னது அனந்தநாயகியை பார்த்து இதே கருணாநிதி 1962 அதுக்கப்புறம் தான் பேசினார். நீங்கள் வேணால் போய் புத்தகத்தை படிங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டார், அவங்க அனந்தநாயகி சொன்னாங்க, இவங்க கதர்லேயே போட மாட்டாங்க, இவங்க கருப்பு சட்டையாக போடுவாங்க. அதனால் அனந்தநாயகி பேசும்போது சொன்னாங்க, அப்போ இந்த நெடுஞ்செழியன் ஒரு வேஷ்டி கட்டிட்டு சபைக்கு வந்தார். அந்த வேஷ்டி பார்த்திங்கன்னா அப்படியே இதெல்லாம் தெரியுது, உள்ளே அண்டர்வேர் போட்டிருக்காங்க, கதரில். அப்போ அனந்தநாயகி சொன்னாங்க, இவர் இன்னும் கதர்னா கருப்பு சட்டைக்காரங்க எதுக்குறாங்க, ஆனால் நெடுஞ்செழியன் போட்டு வந்திருக்காரு வேஷ்டி, அதில் அண்டர்வேரே கதரில் வந்திருக்க அப்படின்னாரு. அப்போ கருணாநிதி எழுந்திரிச்சு, நெடுஞ்செழியன் அண்டர்வேர்டு என்ன துணியில் போட்டாருங்கிறது நெடுஞ்செழியன் மனைவிக்கு தான் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டார். ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு பெண் அமைச்சரை பார்த்து இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசினார். அது சட்டசபையை நீக்கிட்டாங்களா, சட்டசபை குறிப்பில் வச்சுருக்காங்களான்னு தெரியலை. நீங்கள் ஒரு ஜேசிடி பிரபாகரன், நீங்கள் அங்கே போங்க, அங்கே போய் பாருங்கள். சபையை நடத்த தெரியலன்னா விடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சபையை நடத்த ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு சபையை நடத்த முடியாது. யார் இதில் யோக்கியங்க இருக்காங்க? இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ரீல்ஸ் போடக்கூடாதுனாரு, அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, அது பிரச்சனை வரும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறாங்களா, லைவ் இல்லாமல் 15 நிமிஷம் கடித்து போட போகிறாங்க அப்படின்னு செய்தி வருது. அப்போ 15 நிமிஷத்தில் கட் பண்ணிடுவாங்க. லைவ் வச்சதுக்கு காரணமே என்ன? லைவ் வச்சதுக்கு காரணமே என்ன? அதில் நடந்தது நடக்கிறது என்னங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஏன் பார்லிமெண்ட்டு லைவ் வைக்கலையா? மக்களுக்கு தெரியணுமே. நீ பார்லிமெண்ட்டை கட் பண்ணாலும் நீங்கள் ஏன் கட் பண்ணுறீங்க? 9 மணி நேரம் காமிங்க. அப்போ தானே இவன் மண்டவாளம் தெரியும். இவன் அப்போ தான் வாழை சுட்டிக்கிட்டு ஒழுங்காக உட்காருவான். ஆனால் திமுக சபாநாயகராக மாறிவிட்ட ஜேசிடி பிரபாகரன் லைவில் 15 நிமிஷம் கழித்து போட வந்தது. அவர் பரிசீலனையில் இருக்கிறதா சொல்கிறாரு. நீங்கள் மாற்றுங்க பார்ப்போம். நீங்கள் மாற்றுங்க. மாற்றக்கூடாது. மக்களுடைய விருப்பம் லைவ் அப்படியே வரணும். தூங்குகிற எம்எல்ஏ, மொபைல் பார்க்குற எம்எல்ஏ, அடிக்க வர எம்எல்ஏ, வேஸ்ட்டு. இப்போ இவங்க லைவில் ஓடுறதுனா தான் வேஸ்ட்டே கழட்டாமல் இருக்கான், இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டு கழட்டிட்டு ஓடுவான். நீங்கள் பெரிய இதில் சட்டசபையில் மாண்புமிகு வார்த்தைகளால் தான் பேசணுங்கிறார. பழக்கடை அன்பழகன் பேசின இதெல்லாம் சட்டசபை குரூப்பில் இருக்கும் பாருங்கள். ரங்கநாதன் ஒரு எம்எல்ஏ, அவர் பேசினதெல்லாம் சட்டசபை இதில் இருக்கும் பாருங்கள். அன்னைக்கு சுப்பு பேசின வார்த்தைகளை பாருங்கள். ரகுமான் கான் பேசின வார்த்தைகளை பாருங்கள். துரைமுருகன் பேசின வார்த்தையை லைப்ரரியில் போய் பாருங்கள் ஜேசிடி பிரபாகரன். அதனால் இந்த சட்டசபையை, திமுக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சட்டசபையை எல்லாத்துக்கும் தயாரான ஒருத்தனால தான் நடத்த முடியும். உங்களாலலாம் நடத்த முடியாது. சாஃப்டான ஆளுங்கிட்ட. அதுதான் எம்ஜிஆர் பிஹெச் பாண்டியனை போட்டார், இறங்கி உதைச்சார் பிஹெச் பாண்டியன் ஜபாநாயகராக இருந்தே. அப்போ தான் ஒன்றா ஆய்வாங்கலாம். அதனால் திமுக அவங்களுக்கு அவர்கள் பேசும் கெட்ட வார்த்தைக்கு இவர்கள் பதில் கொடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களை சமாளிப்பது எளிதில்லை. இப்போ பிரேமலதா, விஜயகாந்த் ஒரு கதையை கிளப்புறாங்க. ஆதவஞ்சன் பேசுனா சண்டை வருது, அவரை பேசவே விடாதீங்க. அது எப்படி அவரை பேச விடாதீங்க? அவர் அமைச்சர். வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. திமுக இருக்கும்போது எல்லா அமைச்சர்களும் பேச விட்டார்ல அப்பாவும். அன்னைக்கு மட்டும் என்னாச்சு? அமைச்சர்கள் பேசுனா முன்னுரிமை கொடுக்கணுமே. அப்பா அவர் பேசும்போது அப்படி தானே பேசுவார். அவரை பார்த்து லாட்ரி ஏஜென்ட்டுமா, அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, எங்களை பார்த்து லாட்ரின்னு ரொம்ப இதாக கேவலமாக பேசுகிறாங்க. லாட்டரி எங்கள் தொழில், சட்டப்பூர்வமாக இருக்கிற தொழில். அவங்க லாட்டரியை பற்றி அரசியல் கொண்டு அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை அது அந்த மாதிரி பேசக்கூடாது. எந்த அமைச்சர் என்ன பதிலுக்கு கேள்வி கேட்குறாங்க, அந்த பதில் கரெக்டாக அந்த அமைச்சருக்கு தான் கொடுக்கணும். நிதி அமைச்சர் கேட்டதுக்கு லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கணவரை இருக்கிறாங்க. என்னுடைய சன்னுலாம் லாட்டரியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன், இந்த திமுக காரனுக்கெல்லாம் லாட்டரி தமிழ்நாட்டில் தான் இல்லை, மற்ற மாநிலங்களில் லாட்டரிக்கு அனுமதி உண்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க லாட்டரியை நடத்துறது அனுமதிக்கப்பட்ட சட்டப்பூர்வமாக நடத்துகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் லாட்டரி ஏஜென்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, உங்களை மணல் கடத்தல் ஏஜென்ட்டுன்னு ஒவ்வொரு பேர் சொல்லவா? மணல் கடத்தல் துரைமுருகன் அப்படின்னு உங்களுக்கு பேர் வைக்கலாமா?
அதே மாதிரி டாஸ்மாக் செந்தில் பாலாஜின்னு உங்களுக்கு பேர் வைக்கலாமா? ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கலாம். கமிஷன் ஏஜென்ட்டு உதயநிதி, ஸ்டாலின் வேறு, 2 பேரும் கமிஷன் ஏஜென்ட்டு. மந்திரிங்க கொள்ளை அடிக்கிறதில்ல, கமிஷன் வாங்கின ஏஜென்ட்டு தானே. அப்போ கமிஷன் ஏஜென்ட் ஸ்டாலின்னு சொல்லலாமா? கமிஷன் ஏஜென்ட் இது செந்தில் பாலாஜின்னு சொல்லலாமா? இது உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாமா? அதுக்கப்புறம் பள்ளிகளில் ஊழல் பண்ணார்ல உங்களுக்கு இவர், திருச்சியில் இருக்கக்கூடியவர் அன்பில் மகேஷ், ஒவ்வொரு இதுக்கும் 10 லட்சம் 5 லட்சம்ங்கிறாங்க. பள்ளி ஊழல் அன்பில் மகேஷ்னு சொல்லலாமா? உங்களுக்கு பெரிய யோகியர்கள் மாதிரி அங்கே போயிட்டு லாட்ரிங்கிறீங்க. லாட்ரி கொண்டு வரேன்னு உறுதிமொழி கொடுத்தது யார்? 900 கோடி வாங்கினது யார்? லாட்ரியை நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு ஏமாற்றி 900 கோடியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடலதில் விற்றுக்கன்னு சொன்ன ஆளுங்க. நீங்கள் பார்த்து லாட்ரின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால என்ன சொல்கிறேன், சட்டசபையில் அப்படி பேசுனா அவர் பதில் கொடுக்க தான் செய்வார். ஆதவ அர்ஜுனை இன்றைக்கி வேறு சொல்கிறாரு. ஆதவ அர்ஜுனை பற்றி பேசும்போது டிடிவி தினகரன் ஒன்று சொல்கிறார். இந்த ஆதவ அர்ஜுன் ஞாபகம் தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். சபரீசனுக்கு பைய தூக்கிட்டு பின்னாடி போகலாம் அப்படிங்க. சபரீசனுக்கு பைய தூக்கிட்டு பின்னாடி போனால் அவருக்கு தகுதி இல்லாத ஒரு அர்த்தம் இல்லையா? நீங்கள் கூட சசிகலாவுக்கு பைய தூக்கிட்டு பின்னால் போயிருக்கீங்க. நீங்கள் கூட ஜெயலலிதாவுக்கு பைய தூக்கிட்டு பின்னாடி போனவர் தான். ஜெயலலிதாவுக்கு இந்த வேலைகள்லாம் பண்ணதுனால தான் உங்களுக்கே இதெல்லாம் கிடைச்சது. எம்எல்ஏ ஆக்கினார், எம்பி ஆக்கினார். நீங்கள் எப்படி வாங்கினீங்க? உங்களுடைய சொந்த திறமையில் வாங்கினீங்களா, இல்லை நீங்கள் சொந்த செல்வாக்கில் பண்ணீங்களா? எல்லோரும் அடிமட்டத்தில் இருந்து தான் மேலே வருவாங்க. அதை கொஞ்சம் சபரீசனுக்கு இதாக இருந்தாருன்னா, சபரீசன் இவங்கள வச்சுருந்தார். நம்ம பிரசாந்த் கிஷோர் இவங்க இந்த இவங்களை ஊடகவியாளர்கள் அவங்க இது பண்ணுவாங்கல்ல, அவங்கள வச்சுருந்தார். பணத்தை கொடுத்து 300 கோடி 400 கோடி அதில் போய் அதை வச்சுன்னு வேலை பார்த்து இதெல்லாம் கற்றுக்கிட்டாரு. அதனால் அப்போ பைய தூக்கியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு கட்சியில் போட்டிருக்காரு, எம்எல்ஏ ஆக்கிட்டார். இது திருப்பி நீங்கள் சொல்லுவீங்களா? அதை கொஞ்சம் பேசக்கூடாது. பிரேமலதா சொல்கிறான். அவங்க பையன் என்ன சொல்கிறாரு, விர்ச்சுவல் வேல்யூஸை பார்த்து பயப்படவே மாட்டேன் நாங்கிறாரு. ஸ்டாலின்லேருந்து எல்லா பேரும் பயப்படுறாங்க. இன்றைக்கி திமுக எம்எல்ஏக்கள் போடுறான், ஐயோ இப்போ இதை நிறுத்துப்பா ரீல்ஸாக போடுறாங்கன்னு பயப்படுறாங்க. நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்டர்கள் இது. இவங்க சொன்னபடி மதிமுகவுக்கு தலைவர்கள் தான் அதிகம் தொண்டர். உங்களுக்கும் அப்படி தான். உங்களுக்கு ஒரு இது நீங்கள் பயப்பட வேண்டியதுனா உங்களை கட்சியாக யார் கருதுறா? அதனால் சட்டசபை இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்குது. அதனால் சபாநாயகருக்கு சொல்கிறேன், லைவை தொடர வேண்டும். மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். லீஸ் போடுவது அவன் உரிமையாக ஏன் பயப்படுறாங்க? இது தப்பு பண்ணால் தானே பயப்படணும். தப்பே பண்ணுறது இல்லையா திமுக காட்டுங்க? ஏன் மற்ற கட்சிக்காரவங்க இது லைவ் போட வேணான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதனால் லைவ் போட்டால் வண்டவாளம்லாம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ரவுடித்தனம் பண்ணாமல் அடக்கி வாசிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் 15 நிமிஷம் கழிச்சு போடுவோன்னா எல்லா ரவுடித்தனத்தையும் வேஸ்ட்டு அவுத்துருவான். திமுக காரனை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஜேசிடி பிரபாகரன் நீங்கள் அப்போ எம்எல்ஏ இருந்திருக்கலாம். அவன் வேஸ்ட்டு அவுத்துருவான். நீங்கள் லைவை லேட்டாக போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி போடுவீங்களா? கட் பண்ணி போடுறதுக்கும் நீங்கள் யார்? நீங்கள் சபாநாயகராக இருக்கலாம். அங்கே இது கேமரா வச்சு லைவை போடுறதுலாம் மக்களுக்காக, உங்கள் சட்டசபைக்காக இல்லை. மக்கள்கிட்ட போய் சேரணும். வரக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் தூங்குறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் ஒழுங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லைவ் கான்செப்டே வந்தது. அதனால தான் சொல்கிறேன், ஜெயஸ்ரீ பிரபாகரன் நல்ல மனுஷன், ஆனால் இந்த இதுக்கு தகுதி இல்லாதவர். நிறைய இதில் அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டோம். கொஞ்சம் விஜய்கிட்ட அவரை மாற்றி இதில் போடுங்க, அடிதடிக்கு ஈடு கொடுக்குற ஒரு சபாநாயகரை போடுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட. 2வது கட்ட கருத்து. அடுத்து உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம், அந்த திரிஷாவை பற்றி பேசினார்ல, காவேரி தண்ணீரை திறந்து விடுறதுக்கு பல என்னென்னமோ சொன்னார்ல, அது தேசிய மகளிர் ஆணையத்துக்கு இது போச்சு புகார். அவங்க அப்படியே பார்த்தாங்க, இது கேவலமான விஷயம், இதனால் திரிஷாங்கிற பெண் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார், இது பேசினது தவறு, அதனால் உதயநிதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி இங்கே மாநில மகளிர் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாங்க.
அப்போ விஜய் இதுக்கு லட்டு கிடைச்ச மாதிரி. ஏன்னா அன்னைக்கு அவரை கைது பண்ணலை, சும்மா விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போனீங்க. இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு மகளிர் ஆணையமே சொல்லிடுச்சு. கைது பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க. நடு ராத்திரியில் 12-1 மணிக்கு அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க ஆஃபீஸருங்க, அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு தூக்குங்க. தூக்கி கைது பண்ணி இங்கே போட்டு அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு வெளியில் வரட்டும். அவங்க ஆட்சியில் இந்த மாதிரிலாம் பேசுனதுக்கு குண்டர்கள் சட்டம் போடுவாங்கல்ல. நீங்கள் முக்தாரெல்லாம் எதுக்கு குண்டர்கள் சட்டம் போட்டீங்க? முக்தாருங்கிற பத்திரிக்கையாளர் குண்டர்கள் சட்டத்தில் ஏன் போட்டீங்க? இவங்களை பற்றி தப்பாக பேசுனாங்க, திரிஷா உங்களை பற்றி எல்லாம் தப்பாக பேசுனார், அதுக்கு தானே குண்டர்கள் சட்டத்தில் போட்டீங்க. அதே மாதிரி உதயநிதியை தூக்கி குண்டர்கள் சட்டத்தில் போடுங்க. பெண்கள் அதில் இழிவாக பேசினார், அவங்க அதைத்தானே பண்ணாங்க. போகிறவன் வரவன் மேலெல்லாம் குண்டர்கள் சட்டம், அந்த பாவம் தான் பதவி போச்சு. அது இவர் குற்றம் செஞ்சுருக்காரு, அப்படி மேலே நீங்கள் இது பண்ண ஏன் பயப்படணும்? அதனால் உதயநிதியை குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்யணும். தேசிய மகளிர் ஆணையமே சொல்லிட்டாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் மிக அருமையான சந்தர்ப்பம். எத்தனை பேர் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க, அவ்வளோ பேர் பட்ட கஷ்டம் தெரிய வேண்டாமா? அந்த கஷ்டத்தை இவர்களது குடும்பமும் அனுபவிக்கணும். அதனால் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம். அடுத்தது யோகியரை பற்றி பேசணும். அன்பில் மகேஷ் என்ற யோகியர் மரியவல் சென்ன ஒரு நிதி மந்திரி இருக்கார். அவர் சொல்லிட்டார், ஒரு உண்மையை சொல்கிறேன்ப்பா, இந்த அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை மந்திரியாக இருக்கும்போது எங்கள் இது சார்பில் எங்கள் கல்வி நிறுவனம் சார்பில் நானே அவருக்கு லஞ்சம் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லிட்டார். இடத்தெல்லாம் எந்த பில்டிங்கில் வச்சு கொடுத்தோம், என்னை விசாரிங்க நான் சொல்கிறேன்ட்டார். எவிடன்ஸ் கேட்குறாங்க, அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களாக இந்த சப்ஜெக்ட் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். இதுக்கு அன்பில் மகேஷனா என்ன பண்ணோம், ரூபாயும் வாங்கிட்டு எவ்வளோ தைரியம் பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், அதுதான் திமுகவோட ஜீன். மற்றவன் தான் நாட்டில் 2 கேட்டகரி இருப்பான், ஒருத்தன் யோகியன், ஒருத்தன் அயோக்கியன். நாட்டில் இருக்கிற யோகியனெல்லாம் ஒரு மாதிரி பேசுவான், எது சொன்ன மாதிரி என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கியா அப்படின்னு சொல்லுவான் யோகியன். அயோக்கியன் வந்து பதுங்கி பேசுவான். ஆனால் திமுகவில் எப்படின்னா அயோக்கியனும் யோகியனோட இதாப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அயோக்கியனே தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறதே நிறுத்திட்டார் அன்பில் மகேஷ்கிட்ட. காரணம், இத்தனை கோடி எங்களுக்கு பங்கு கொடுக்காமல் கொள்ளையடிச்சிருக்காங்க, அதுதான் கோபம். கொள்ளையடிச்சதில் கோபம் இல்லை, எங்களுக்கு பங்கு வரலையே அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், தனியார் பள்ளி கூட்டமைப்புன்னு இருக்குது. அதோண்டு இவங்க எல்லா நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே எங்கிட்ட 10 லட்சம் வாங்கினாங்க, 15 லட்சம் வாங்கினாங்க, 20 லட்சம் வாங்கினாங்கன்னு பணத்தையும் வாங்கி எங்களை இழுத்தடிச்சாங்க 3 மாதம் 4 மாதம்னு. இப்போ பணமே கொடுக்காம உடனே கிடச்சிருதுன்னு சொன்னாங்க. அப்போ இவர் இது வண்டவாளம் வந்துருச்சு இல்லை. என்ன சொல்கிறாரு, மல்லிவல்சன் சொல்லியிருக்காரு, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வந்து என்கொயரி வைங்க. அட பாவிங்களா, என்கொயரி வச்சா இவர் பணம் வாங்கினதுக்கு ஆதாரம் கிடைக்காதுல்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன், தனியார் பட்டியலை கூப்பிடுங்க, கூட்டமைப்பு இந்த பேட்டி கொடுத்தவங்களை கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு குடியான்னு சொல்லுங்கள், எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போட்டுடலாம். தேவை ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஆதாரம் அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. மல்லிவல்சன் சொல்கிற சாட்சி, மல்லிவல்சனே சாட்சியாக போடுங்க. பள்ளி கூட்டமைப்பில் தான் ஓப்பனாக சொல்லிட்டாங்கண்ணே யோகியர்களை பற்றி. அதனால் அவரோடு சேர்ந்து இவரையும் போட்டு 2 பேர்த்தையும் கூண்டாசில் போடுங்க. அப்போ தான் தெரியும் நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சா இதுதான் கதி அப்படின்னு தான் அவங்களுக்கு புரியணும்ல. தூய்மை பணியாளர்கள் அவங்க மறுபடியும் போராடிக்கிட்டே இருக்காங்க. விஜய் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்களை ஆதரித்தார், இப்போ அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டாங்க. விஜய் அவர்களுக்கு சொன்னேன், ஏன் அமைதியாக இருக்கீங்க, அவங்க கேட்குறது கரெக்டு. தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க இது பண்ணுறது தனியாருக்கு ஒரு ஆளுக்கு 25,000 30,000 கவர்மெண்ட்டிட்ட இருந்து வாங்கிடுவான். இந்த தூய்மை பணியாளருக்கு அந்த ப்ரைவேட் கம்பெனிக்காக தான் 10,000 தான் கொடுப்பான், மீதி 15,000 அவன் சொல்லிட்டுருவான். அதில் மந்திரிக்கே பங்கு போச்சு, அதனால் வச்சுருந்தாங்க. உங்கள் மந்திரிக்கே தான் பங்கு வாங்குறது இல்லைல்ல.
பாவம் 27 ரூபா சம்பளமாக அவங்களுக்கே கிடைக்கட்டுமே, தனியார்கிட்ட கொடுக்காதீங்க. அவர்களுக்கு நீங்களே அரசாங்கமே, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவங்கள கான்ட்ராக்ட் எம்ப்ளாயே வச்சுக்கோங்க, ஆனால் அரசாங்கத்திலேருந்து பணத்தை நேரடியாக கொடுங்க அவங்களுக்கு. அதையும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கொடுத்தா அவன் பாதி எடுத்துக்கிட்டு மீதி கொடுக்குறான்ல. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க, எங்கள் ஊதியத்தை இது பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அவங்கள வந்து அரசாங்கமே இது பண்ணக்கூடிய சூழ்நிலை வரணும் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன இவர்கள் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, உதயநிதி இருக்கும்போது மழை டைம் வந்ததுன்னா கூப்பிட்டு பிரியாணி விருது கொடுப்பாரு. மழை முடிஞ்சதோடு கண்டுக்க மாட்டாங்க. அந்த மா சுப்பிரமணிக்கும் இவருக்கு இதுதான் வேறு, பிரியாணி விருந்து. இழிச்ச வாங்கினவங்க இதில் எழுதி விட்டிருக்கல, பாவம் அடிமட்ட ஊழியர்கள். அவங்க 25,000 ரூபாங்கிறது என்ன இது அவங்களுக்கு? 10,000 ரூபா வாங்குறவனுக்கு 27 ரூபா சம்பளம். 27 ரூபா தானே அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறீங்க. அப்போ பயனடைகிறவங்க அவங்க இல்லை, அவங்களுக்கே முழுமையாக அந்த பணம் போய் சேரட்டுமே. இதில் உங்களுக்கு என்ன இது இருக்குது, கஷ்டம் இருக்குது. அதனால் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை வந்து அவங்க இது பண்ணணும். ஏன்னா பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் அவர்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. அடிமட்டத்தில் இருப்பவங்க அவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் கிடையாது அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ரோபோட் மனைவிகள் விற்பனைக்கு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, சங்கர் வந்து படம் எடுத்தார் 2010 எந்திரன்னு ஒரு படம். அதில் அந்த மனுஷன் முகம் அப்படியே இருக்கும், ரஜினிகாந்த் முகம், ஆனால் மிஷினு அப்படின்னு வச்சு எடுத்தார். கார் ஓட்டும், எல்லா வேலையும் செய்யும். அப்போ எல்லாம் கேலியாக கிண்டலாக பார்த்தார். ரெண்டா சங்கர் என்னமோ பண்ணார். அதுக்கப்புறம் சங்கர் ரோபோ 2, அந்த எந்திரன் 2 அப்படின்னு ஒரு படம் வந்தது. அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெண்ணையே ஒரு லேடியே நடிக்க வைப்பாங்க ரோபோவாக, ஒரு கதாநாயகியை. என்னையா அப்போ லேடியை போய் இந்த பெண்ணை போய் கதாநாயகியை வைக்கிறாங்க, ரோபோங்கிறாங்களே அப்படிமா. அவர் பிஏவாக இருப்பாங்க அந்த பெண்ணு ரஜினிகாந்துக்கு. அவங்களுக்கு டூயட்டு பாடுவாங்க. கடைசியில் அந்த பாட்டு வரும், ஒரே பாட்டு. இவர் அவரை காதலிப்பது மாதிரி, ரோபோவை காதலிப்பது மாதிரிலாம் வரும். இப்போ என்ன ஆயிடுச்சு, 26 இந்த வருஷத்தில் ரோபோ வந்து பெண்களை விற்பனை பண்ணுறாங்க. ரோபோ பெண்கள், அந்த இவங்களுடைய வீடியோவை பாருங்கள். இந்த ரோபோ பெண்கள் எப்படி இருக்காங்க, அசல் பெண்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன புரியுது, அப்படியே அசலாக பெண்கள் இருக்காங்க. அந்த மிஷினுக்கு மேலே பெண்ணுக்கான அத்தனை இதையும் வந்து இதில் வந்து வேறு மெட்டீரியலில் செஞ்சு அதை வெளியில் மாட்டிட்டா இவர்கள் அசல் பெண்கள் மாதிரியே இருப்பாங்க. கண்கள் இமைப்பாங்க, பேசுவாங்க, நமக்கு தகுந்தபடி நடந்துக்குவாங்க. இப்போ ரோபோ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு விற்றாங்க 2017-18 அப்புறமே கொஞ்சம் விற்றாங்க. இப்போ அதெல்லாம் சைனாக்காரன் இம்ப்ரூவ் பண்ணி $20 லட்சம் அருமையான ரோபோ பெண்கள் கிடைக்கும், ரோபோ பெண்கள் அப்படிங்கிறான். அந்த எக்ஸிபிஷன் வச்சாங்க. நம்மளுங்க பார்த்தவங்க அமெரிக்காவில் சில பேர் இதை நான் மனைவி ஆக்கிக்கிறேன்ட்டான். என்னென்னு கேட்டால் மனைவியோட பெரிய தொந்தரவாக இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ இதுக்கு போக வேண்டியது, விவாகரத்து அப்படி இப்படின்னு. வீட்டு வேலையும் ஒழுங்காக செய்யறதில்ல, வேறு யாரோட ஏதாச்சும் கனெக்ஷன் வந்துடுது, அது வேறு மனசு உளைச்சல். இந்த மாதிரி ரோபோ வச்சுட்டு அது எதுவுமே பிரச்சனை இல்லை. அதனால் இவர்களையே நாங்கள் மனைவி ஆக்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் இது பண்ணி $20,000, அதாவது 20 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குவதற்கு தயாராகிட்டாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து வேகமாக வந்து உற்பத்தியை, ரோபோ பெண்கள் உற்பத்தியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆஃபர் ஆயிடுச்சு. அப்போ அவங்களோட போய் குடும்பம் நடத்தினா என்ன ஆகும், என்ன பிரயோஜனம் இருக்குது? சும்மா அவங்களோட குடும்பம் நடத்தலாம், நம்ம சொல்கிறது செய்வாங்க, நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துட்டா அதுபடி நடத்துவாங்க. குழந்தை குட்டின்னு இருக்குல்ல, அது இல்லாமல் எப்படி உங்களை மனைவியாக்க முடியும் அப்படின்னவங்களுக்கு சைனா ஒன்று சொல்லியிருக்காங்க. ரோபோ மூலமாக செயற்கை இதை உள்ள வச்சு கருப்பையை அவங்க வந்து அழகான குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இதையும் கொண்டு வந்து இந்த ஆண்டு அறிமுகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணிங்கன்னா இவங்க குழந்தைகளே பெற்றுக்கலாம். அப்புறம் பெண்களுங்கிறது தேவையில்லை. வருங்காலத்தில் சில பேர் ரோபோக்குள் இப்போ லிவிங் டுகெதர்னு இருக்குல்ல, அது மாதிரி பெண் ரோபோக்களுடன் குடும்பம் நடத்தக்கூடிய ஆட்கள்லாம் நிறையா வந்துடும். அப்போ திருமண உறவுங்கிறது போயிடுமோ அப்படிங்கிறத பற்றி சைனா கவலைப்படல. சைனா என்ன சொல்கிறான், எனக்கு வருமானம் வேணும்ப்பா,
அவன் ரோபோவை கல்யாணம் பண்ணாலும் சரி, இப்போ மனுஷங்களை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு என்ன, எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு இப்படிப்பட்ட ரோபோ பெண்களை உருவாக்கி இருக்கிறார். அதனால் வருங்காலத்தில் விஞ்ஞான முன்னேற்றத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது. அன்னைக்கு சொன்னார் அவ்வளவையும் சங்கர் இதில் அவர் சொன்னது அனைத்தும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ரோபோக்கள் வடிவத்தில் அப்படிங்கிறது இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.